Hello all, Namaste. Welcome to my channel Why Not Hindi. இன்னைக்கு வீடியோல இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இக்னோவால நடத்தப்படுற 2-year போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸான மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஹிந்தி MA ஹிந்தி அதோட செகண்ட் இயர் ஆப்ஷனல் பேப்பர் கஹானிங்கிற மாடியூலில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டான MHD 09 கஹானி ஸ்வரூப் और विकास இதோட chapter wise video lectures with point by point explanations in Tamil and hard words oda meaning அதுவும் தமிழ்ல ஒரு யூனிட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ யூனிட் 1 கதா और आख्यान के विभिन्न रूप இதோட ரூப்ரேखा பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம்ல ஐதர் ஒரு 10 மார்க்காவோ இல்லை ஒரு 5 மார்க்காவோ ஜூன் அண்ட் டிசம்பரில் ப்ரீவியஸ் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது. ஐதர் இந்த 1.5ல் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி சப் ஹெட்டிங்ஸ்லையோ இல்லை 1.3.1லையோ இல்லை 1.2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஏதாவது ஒரு இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஸோ இந்த யூனிட்டை நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் 10 மார்க்ஸ் வாங்க முடியும். அண்ட் வெரி ஈஸியான யூனிட் தான். ஈச் அண்ட் எவ்ரி சைட் ஹெட்டிங்ஸோட சப் ஹெட்டிங்ஸோட பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோலேயே. இதை நீங்கள் ஃபுல்லாக கவனித்தாலே கண்டிப்பாக 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இப்போ 1.2 கதா और आख्यान का अर्थ परस्पर संबंध और विविध रूप கதை அண்ட் ஆக்கியான் இந்த ரெண்டத்தோட அந்த டேர்மோட மீனிங்கு அண்ட் அதோட இன்டர் ரிலேஷன் என்ன அண்ட் இதோட வேரியஸ் டைப்ஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4 சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சப்ஹெட்டிங்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதினாலே நமக்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும். அண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதினாலும் ஓகே, இல்லை பேராகிராஃபாக எழுதினாலும் ஓகே. நவ் கதா और आख्यान का अर्थ இந்த ரெண்டு டேர்மோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த 1.2.1ல் பார்க்க போகிறோம். अर्थ की दृष्टि से ये पर्यायवाची शब्द है. अर्थத்தோட பார்வையில் இது ரெண்டுமே சேமான மீனிங் தர்ற வேர்ட்ஸ் தான். व्युत्पत्ति की दृष्टि से कथा संस्कृत की कत धातु से बना है जिसका अर्थ कथन या वर्णन करना होता है. யூசேஜோட இதில் பார்க்கும்போது கதா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டோட கத் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து உற்பத்தி ஆயிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். आख्या के मूल में क्या धातु है जिसका अर्थ भी विवरण व्याख्या कहना या वर्णन करना ही होता है. ஆக்கியாங்கிற எண்டில் கியாங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அதுக்கு அர்த்தமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சொல்கிறது, இல்லை வர்ணனை பண்ணுறதுங்கிறது தான். ஸோ அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சேமான மீனிங் தர்ற வேறு வேறு வேர்ட்ஸ் தான். பர்யாயவாச்சி இன் த சென்ஸ் ஒரே மீனிங் கொடுக்குற வேறு வேறு வேர்ட்ஸ். கதாக்கா மூல் ஸ்வரூப் கதையோட மெயினான ஆரிஜின் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்க போகிறோம். तो बच्चों की कथाओं में 3 तत्वों प्रमुख होती है घटनाएं, समयानुक्रम और दिक. குழந்தைங்களோட ஸ்டோரிஸில் 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கும். घटनाएं, समयानुक्रम और दिक. जो घटित होता है वो घटना है. என்ன நடந்துச்சோ அது இன்சிடென்ட் घटनाன்னு சொல்லுவாங்க. उदाहरण के लिए भूकंप, वायु दुर्घटना या 2 देशों के बीच युद्ध छिड़ जाना. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பூகம்பமோ இல்லை 2 कंट्रीஸ்க்கு இடையில உள்ள யுத்தமோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். घटना सुखद भी हो सकते हैं जैसे किसी का खोया पुत्र अचानक मिल जाना, वायुयान दुर्घटना में किसी का बच जाना या किसी देश का लंबी गुलामी के बाद स्वतंत्र हो जाना आदि. ஹாப்பியான இன்சிடென்ட்ஸ் கூட இருக்கலாம். எப்படி திடீர்னு காணாமல் போனவங்க கிடைக்கிறது, இல்லை ரொம்ப நாளாக வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஸ்லேவரியில் இருந்து திடீர்னு அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி कथा में नियोजित घटनाओं का कुतूहलवर्धक होना भी कथा के लिए ज़रूरी है, अन्यथा श्रोता में कथा सुनने की रुचि ही नहीं रह पाएगी. கதையில் என்னெல்லாம் கட்னா இருந்தாலும் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போனால் மட்டுமே கதையை வந்து கேட்குறவங்களுக்கு கேட்கணுன்ற எண்ணம் வரும். இல்லைன்னா அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ கதையோட மூல் ஸ்வரூப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட கதையிலிருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யஹ் घटनाएं समय के अनुक्रम भी गुंदी होती है. அதாவது இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டராக
टाइमली ऑर्डर இருக்கணும். இந்த சமயक्रम आदमी के जन्म लेने से मृत्यु की दिशा में चलता है या विभिन्न संवत गणनाओं में एक से अनंत की ओर अग्रसर होता है. ஒரு கரெக்டான ஹைரார்கிக்கல் ஆர்டர் குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் டைரக்ஷனில் போனால் மட்டும்தான் கதை நல்லா இருக்கும். घटनाएं दिक में ही घटित हो सकती है पर कथा का दिक मानव अनुभव के सीमाओं का को स्वीकार नहीं करता. கதை வந்து எந்த ஒரு இதுலையுமே இருக்கலாம், பட் மனுஷனால பார்க்க முடிகிற எல்லையில் வரைக்கும் தான் இருக்கணுன்றது கிடையாது. श्रोता की उनके बारे में कोई जिज्ञासा भी नहीं होती. कथा के लिए जरूरी है कि घटनाएं कौतूहल पैदा करने वाली हो. यदि एक ही घटना बार बार दोहराई जाए तो कथा नहीं बनेगी. கதைக்கு ரொம்ப முக்கியமானது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒரு தடவைக்கு மேலே ஒரு घटनाவை திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறதுனால அது கதையாகாது. जरूरी है कि श्रोता की आंखों में फिर क्या हुआ का भाव बना रहे या यदि श्राव्यता किसी कारण चुप हो जाए तो श्रोता उसे टोक दे फिर क्या हुआ का अनुरोध कर बैठे. जब घटनाएं समाप्त हो जाती है तो कथा भी समाप्त हो जाती है. கதையோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கதை சொல்கிறோங்கிறப்போ கேட்குறவங்க வந்து நம்ம திடீர்னு நிறுத்திட்டோன்னா அது ஏன் என்னாச்சுன்னு கேட்கணும். கதா கி பிராச்சீனதா. கதா எவ்வளோ பழசானதுன்னா, மனுஷன் எப்போ உருவானனோ அப்போலேருந்து இப்போ वரைக்கும் ரொம்ப காலமாக நம்ம கூட சேர்ந்தே வருது. कथा अत्यंत प्राचीन है कि आज भी यह मनुष्य की सहज और जन्मजाति प्रवृत्ति से जुड़ी हुई है. नृतत्व शास्त्रियों ने आदिम मानव की प्राप्त खोपड़ियों के अध्ययन से यह निष्कर्ष निकाला है कि पुरापाषाण युग का मनुष्य कथा कहने सुनने लगा था. नृतत्व शास्त्रियों அப்படின்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட், நம்ம மனுஷங்க கல்ச்சர்ஸ் பற்றி படிக்கிறவங்க, அவங்க முதல்ல உருவான மனுஷனோட அந்த இருந்த பிளேஸ்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, புராபாஷான் யுக் ஆதி காலத்து மனுஷங்க வந்து கதா कहने सुनने சொல்லி கேட்டு அப்படி தான் வந்திருக்காங்க. कोई बूढ़ा आदि मानव बिना शिकार में गए अपने पूर्व अनुभव और कल्पना की सहायता से नई नई कथा गढ़ लेने में महारत हो जाता रहा हो और इस प्रकार कथा कहने की कला का विकास हो गया हो. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முதியவர் வந்து ஷிக்காருக்கு போகாமல் வேட்டைக்கு போகாமல் முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தையும் வச்சு கற்பனையும் சேர்த்து புது கதை டெய்லி வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு சொல்லி அதை அவங்க கேட்டு இப்படியே கதையோட விகாஸ் வந்து போயிருக்கு. कथा का मूल उद्देश्य, कथायोட மெயின் பர்பஸ், पहले कथा मनोरंजन का ही काम करती होगी. முதல்ல கதை एंटरटेनमेंट का மட்டுமே இருந்தது. पर धीरे धीरे उसका उपयोग उपदेश देने या मूल्य की अभिव्यक्ति के लिए किया जाने लगा होगा. कथा का उपदेश का माध्यम बनाने का एक बढ़िया उदाहरण पंडित विष्णु शर्मा द्वारा रचित पंचतंत्र है, जिसकी रचना पहली शताब्दी ईस्वी के आसपास हुई है. கதையை வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு மீடியமாக மாற்றின ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பண்டிட் விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்ட பஞ்சதந்திரன்ற ஸ்டோரி. அதை வந்து फर्स्ट सेंचुरी அந்த டைமில் अप्रॉक्सीमेटा அந்த டைமில் எழுதியிருக்காங்க. पंचतंत्र की रचना एक राजा के जड़ बुद्धि, अवनीत, उच्चृंखल और मूर्ख राजकुमारों को राजनीति और व्यवहार नीति की शिक्षा देने के लिए हुई थी. பஞ்சதந்திர எதுக்காக எழுதப்பட்டதுன்னா, ஒரு நாட்டோட ஜட புத்தி இல்லாத, அவநீத மரியாதை இல்லாத, உச்ச்ருங்கல் அன்ரோலி பிஹேவியர் கரெக்டான பிஹேவ் பண்ணாத, முட்டாளான ராஜ்குமாரங்களை வந்து எப்படி ராஜ்நீதி ஒரு விவகார நீதி இது எல்லாமே எப்படி அதை சொல்லி கொடுத்து ஈஸியாக இது பண்ணுறதுக்காக கதையை ஒரு மீடியமாக வச்சு எழுதின கதைகள் தான், நிறைய கதைகளோட தொகுப்பு தான் पंचतंत्र. पंडित पशु पक्षियों से संबंध कथाओं को कुतूहल से भर देने की कला में माहिर है. पंडित विष्णु शर्मा ஒரு அனிமல்ஸை வச்சு கதையை உருவாக்கி அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த கலையில் அவர் ரொம்ப एक्सपर्ट. पर इसके साथ ही वे उनमें शिक्षा के तत्व भर देने की कला में भी निष्णात है. இது கூட அந்த எந்த ஒரு விஷயத்துக்காக அதை எழுதினாரோ அந்த எஜுகேஷனையும் அந்த தத்துவங்களையும் உள்ள அதுக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுக்கறதுலையும் அவர் ரொம்ப एक्सपर्ट. घटनाएं इतनी रोचक है कि राजकुमार आगे की कथा सुनने के लिए अपने कुतूहल को रोक नहीं पाता. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரினா, ராஜகுமாரங்களால் கதையை கேட்காம இருக்கவே முடியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. 6 महीने बीते बीते कथा तो समाप्त हो जाती है, पर राजनीति के उपदेश राजकुमारों के मन पर अंकित हो जाते हैं. 6 monthsல போக கதை அண்ணன் முடிஞ்சிருச்சு. பட் அந்த ராஜநீதிக்கு உபதேஷ், பாலிடிக்ஸ்க்கு உண்டான அந்த அட்வைசஸ் வந்து ராஜகுமாரங்களோட மனசில் அவ்வளோ தூரம் பதிஞ்சு போகுது. கதாக்கா மௌக்கிக் ரூப் லிக்கித் பரம்பராக்கா ஆரம். கதையோட இவ்வளோ நாள் அவங்க வந்து சொல்ல கேட்டிருக்காங்க, இப்போ லிக்கித் பரம்பரா எழுத ஆரம்பிக்க போகிறாங்க. वेद उपनिषद और पुराण स्मृति परंपरा में आते हैं, अतः उनमें आई कथाएं भी कहने सुनने की परंपरा में ही आएंगे. வேதம் உபனிஷதம் புராணம் எல்லாமே இவ்வளோ நாளாக கேட்டு அப்படியே வழியாக தான் போயிட்டுருக்கே தவிர இது வரைக்கும் எழுத யாரும் ஸ்டார்ட் பண்ணல.
वाल्मीकि रचित रामायण भी कदाचित इसी परंपरा में आएगी, क्योंकि लव कुश द्वारा उसे राजा राम के दरबार में सुनाए जाने का ही उल्लेख मिलता है. வால்மீகி எழுதின ராமாயணம் கூட இப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து லவகுஷம் வந்து ஒரு தடவை ராஜா ராமோட தர்பார்லே போய் அவங்களே பாடி கேட்ட மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கிது. சம்பவத்தக மகாபாரத் பெஹலி லிகித் கதாயா ஆக்கியான் ஹை. இதனால மகாபாரதம் தான் முதல்ல எழுதப்பட்ட கதை இல்லைன்னா ஆக்கியான். அதை எப்படி எழுதுனாங்கன்றத நீ அடுத்து பார்க்கலாம். மகாபாரத் रचना काल ईस्वी पूर्व सन 800 से 100 माना जाता है. எழுதப்பட்ட காலம் இது. पहला पाठ जय ईस्वी पूर्व 800 में, दूसरा पाठ भारत ईस्वी पूर्व 500 में, तीसरा पाठ महाभारत ईस्वी पूर्व 200 से 100 में रचा गया था. 3 पाठ से அதே இந்த பீரியட்ல எழுதியிருக்காங்க. महाभारत की रचना करके व्यास जी यह विचार करने लगे कि आप शिष्यों को इस ग्रंथ का अध्ययन कैसे कराऊं. மகாபாரதத்தை எழுதினவர் வியாஸ். முதல்ல அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சொல்லும் போதே அவருக்கு இனி எப்படி நம்ம இந்த சிஷ்யங்களுக்கு வந்து இதை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் இவ்வளோ பெரிய கதையை அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. வியாஸ்ஜி கா இஸ் விசார் ஜான்கர் பிரம்மாஜி உன்கே ஆசிரம் பதாரே. வியாஸ்ஜியோட இந்த யோசனை தெரிஞ்சுக்கிட்டு பகவான் பிரம்மா வந்து அவரோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. பிரம்மா கிட்ட இதை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ பிரம்மாஜி என்ன சொன்னார்னா, பிரம்மாஜினே ही व्यास जी को अपने काव्य लिखवाने के लिए गणेश जी को स्मरण करने को कहा. அவர் வந்து கணேசர்கிட்ட நீங்கள் எழுதுறதுக்கு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. गणेश जी को கூப்பிட்டு गणेश जी ने उनका अनुरोध स्वीकार कर लिया और एक शर्त भी बोला कि उन्हें अपने ग्रंथ बिना कहीं रुके लिखाना होगा. अगर रुके तो गणेश जी लिखना छोड़कर चल देंगे. கணேஷ் என்ன சொல்லியிருக்காரு, சரி நான் நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஒரு கண்டிஷன் என்னென்னா, நான் வந்து உன்னோட கதையை எழுத ஆரம்பிப்பேன், ஆனால் நீ நிறுத்தாமல் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் பாட்டுக்கு எழுதிட்டே இருப்பேன், நீ நிறுத்தினா நான் எழுதாமல் எழுந்துச்சு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. व्यास जी ने भी एक शर्त रखी थी कि आपको श्लोकों का अर्थ समझकर ही लिखना होगा. வியாஸ்ஜியும் சரி நீங்கள் சொன்னதுக்கு ஓகே, பட் நானும் சொல்கிறேன், என்னோட இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சு தான் நீங்கள் எழுதணும். महाभारत की रचना तो श्रुति परंपरा में ही हुई थी. முதல்ல அது சொல்ல கேட்டு தான் இருந்திருக்கு. पर उसके व्यापक प्रचार के लिए, அது நிறைய இடத்துக்கு அதை சொல்லணுங்கிறதுக்காக स्वयं उसके रचयिता महर्षि व्यास ने ही उससे लिखित रूप देने में गणेश जी की सहायता ली. அதை எழுதுறதுக்காக மட்டுமே, அதை சொல்ல முதல்ல யார் அதை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவரே வந்து அதை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்திருக்கார். ஸோ बड्ड कहा बृहद कथा. प्रथमतः भगवान शिव ने पार्वती को यह कथा सुनाई थी. फिर गुनाडे ने इस कथा का 7 लाख श्लोकों में पैशाची प्राकृत में लिखित रूप दिया. முதல்ல பகவான் சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொல்லியிருக்காங்க. அதே குணாடை வந்து இந்த கதையோட 7 லட்சம் ஸ்லோகத்தையும் பைசாச்சி அண்ட் பிராகிருத் 2 லாங்குவேஜ்லையும் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்திருக்காரு. புராணம் கேன்சர் புராணங்களுக்கு படி ராஜசாத்வாக நத்தியவ் குணாடை, இது 2 பேரும் வேறு வேறு பேர் தான், பட் ஒரே ஆள் தான். அவங்களோட சமயம் பார்த்தீங்கன்னா ईस्वी पूर्व 495 से 490 ईस्वी का है, அந்த டைமில் உள்ளது. अंततः 11वीं सदी ईस्वी में 11th செஞ்சுரி அந்த டைமில் கதாசரித் சாகர்ன்ற வடிவத்தில் இந்த பாட்டை வந்து ஃபுல்லாகவே அவங்க எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு அது அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் 1.2 அண்ட் 1.3 வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அண்ட் ரிமைனிங் பார்ட்ஸு இனி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அண்ட் இது சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸு இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸு இல்லை இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் உங்களோட பாக்கி எம்ஏ ஹிந்தி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஸோ தட் நான் இனி அடுத்து என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.